அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, உற்சாகத்தின் ஆவியானவர் என்னை நிரப்புவதாக. உற்சாகத்தின் ஆவியானவர் என்னை நிரப்புவதாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்கிறங்களேன், நல்ல வார்த்தைகளை நல்லா சரளமாக பேச ஆரம்பிச்சிருங்க. சரளமாக என்ன பேசுங்க. அதாவது சொல்லுங்க, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் கொடுக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் பெரிய காரியங்களை பார்ப்பேன். என் வெளிச்சத்திலே ராஜாக்களும் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள். என் சரீரம் தேவ பலத்தால் நிரம்பியிருக்கிறது. திரும்ப வாழ வயதை நான் பெற்றுக்கொள்வேன். காண்டா மிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அவர் என் உள்ளங்களை பொறித்து வைத்திருக்கிறார். என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரை அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல நான் வளருவேன். மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். நான் பெற்றிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரியவர். அவர் பெரியவர். அவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். அநேக ஜாதிகளை நான் ஆளுவேன். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன். சர்வ வல்லவருடைய அதாவது சர்வ அப்படிங்கும்போது அந்த வார்த்தையிலே ஒரு கம்பீரம் தெரியும். உலகப்புறமான எத்தனையோ வார்த்தைகளுக்கு கம்பீரமாக பேசுகிறோம்ல. ஆனால் வசனத்தை கம்பீரமாக என்ன செய்யணும் பேசணும்? சர்வ வல்லவருடைய. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறேன்னா இயேசுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. சர்வ வல்லவருடைய, சர்வ வல்லவருடைய நிழல்ல நான் தங்கி இருக்கேன். நான் தங்கி இருக்கேன். இதை நான் சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன் அப்படின்னா அது எபெக்ட் கிடையாது. அந்த வார்த்தையில் பவர் கிடையாது. அல்லேலூயா. வாத என் கூடாரத்தை அணுகாது. எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. அப்படி பேசணும். அல்லேலூயா. வாத என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நேரும். அல்லேலூயா. நேரத்தான் செய்யும். ஏன்னா நீ சொல்ற வார்த்தையில் இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, வாத வாதே என் கூடாரத்தை அணுக முடியாது. எந்த பொல்லாப்பு எனக்கு நீ செய்ய முடியாது. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், 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 வல்லவர், அற்புதர், அதிசயர் எனக்குள்ளே இருக்கிறாரு, இருக்கிறாரு, இருக்கிறாரு. உங்களை இப்படியே பூஸ்டப் பண்ணி கொண்டு ஒரு நாளுக்குள்ள கொண்டு வந்தோம்னா நீங்கள் குதிச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் இப்படி போக மாட்டீங்க. வரட்டா 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 அக்கா டாட்டா அப்படி நடந்து அப்படி குதிச்சு போவீங்க. ஏன்னா இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? உள்ளே இருக்க விடாது. அப்படியே புட்ட குடஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே குடஞ்சு தள்ளாடி ஓடுவீங்க. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி தர்றேங்க. ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா நீங்கள் அப்படியே பறந்து போவீங்க. அப்படி ஒரு பறந்து போகிற ஒரு நிலைமை உங்களுக்கு வேணுங்கிறீங்க. ஏன்னா 2 குரல் தான் ஆமேன்னு கேட்குது. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு வருது. 6-7 கலாத்தியர் 4:6-7 சீக்கிரம். எல்லாம் சொல்லுங்க. மேலும் நானும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவிய, இயேசுவின் ஆவிய என் இருதயத்தில் கையத்தட்ட கம்மர் ரப்பா என் இருதயத்தில். அப்புறம் என்ன போட்டிருக்கு? இங்க இந்த வசனத்தை ஒரு தடவை படிக்கும் போது எந்திரிச்சு நின்று இப்படி குதிச்சுட்டு அப்புறம் படிச்சு பார்த்துக்கணும். நம்ம யாரா, நம்ம எப்படிப்பட்ட ஆள்ரா,
நமக்குள்ள வந்து ஒரு கொள்ளிவா பிசாசு ஆவியோ அடிமைத்தனத்தின் ஆவியோ இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஆவி 4 நாள் இறந்து கிடந்த லாசரை உயிரோட எழுப்புன ஆவி, மீன் வாயில பணத்தை வர வச்ச ஆவி, செத்த பிரேதங்களை உயிரோட எழுப்புன அப்படிப்பட்ட இயேசுவின் ஆவி எனக்குள்ள இருக்க. ரக்குமா ரல்லோ ரிமா ரகடா ஷபா ரகுலா ரபா ரோ ரிமா கத்துரமா. அல்லேலூயா. சோர்ந்து போய் வெந்து போய் நொந்து போய் அந்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஜனமே, உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? எங்க ஒரு நிமிஷம் எந்திரிங்க பாப்பா. அசதிலாம் ஓரட்டும். அசதியின் ஆவிய கம்மரா லக்குரா அப்பா அப்பா ஐயோ அக்கடா ஒக்கடா எங்க ஐயா குதியா தொந்தி இறங்கிடும், தொந்தி இறங்கிற. எனக்குள்ள இருக்கிற ஆவி சத்த பிரேதங்களை உயிரோட எழுப்பின ஆவி எனக்குள்ள இருக்கிறது. எழுப்புதல் வருதா? எழுப்புதல் வருதா? சரீரம் ஆடுதா? இருதயம் ஆடுதா? தலை ஆடுதா? இடுப்பு ஆடுதா? ஒரு வல்லமை இறங்குதா? உனக்குள்ள இயேசுவின் ஆவி சத்த பிரேதங்களை உயிரோட எழுப்புன ஆவி உனக்குள்ளே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. மேலும் அந்த நீங்கிற இடத்துல சொல்லுங்க. நான் நீங்கிற இடத்துல எப்படி போடணும் சொல்லுங்க. மேலும் நான் புத்திர சிவரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க. இங்க இருங்களே, உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? இங்க இருங்க. எப்பா எப்பா பெத்த அப்பனை கூப்பிட்டு என்னத்தை கண்டீங்க? காலம்புறம் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் இந்த சர்வ வல்லவரை, அந்த இரட்சகரை, அந்த மீட்பரை, இந்த அப்பன் கூட இருக்க மாட்டான் கடைசி வரைக்கும். இந்த அப்பன் அல்லேலூயா போயிடுவார் சீக்கிரம். ஆனால் இந்த அப்பன் இந்த உலகத்து முடிவு புரிந்தோம் சகல நாட்களிலும். சொல்லுங்க, இந்த உலகத்து முடிவு புரிந்தோம் சகல நாட்களிலும். இப்போ சொல்லுங்க, மீதியை சொல்லுங்கப்பா. இந்த உலகத்து முடிவு புரிந்தோம். பேசுங்கய்யா பேசுங்க. இந்த உலகத்து முடிவு புரிந்தோம் சகல நாட்களிலும் என் கூட என் கூட என் கூட என் கூட என் கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? இங்க இருங்க. இந்த வசனத்தை ஒரு 50 வாட்டி படிச்சு படிச்சு குடிச்சுக்கிட்டு இருங்களேன். உங்க நட மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க முகம் மாறும். காரணம், உங்களுக்குள்ள அப்பா வந்து உட்காந்துருவார். அவர் ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். அவர் வந்துட்டாருன்னா, அவர் உள்ள வந்துட்டாருன்னா, ஏய் போய் மீனை பிடி, தூண்டியில் போடு, வாயை போல, உள்ள பணம் இருக்கும், நாளைக்கு லைட்டு பிள்ளை கட்டிக்கலாம் போ. உள்ள இருக்கிற சொல்ல வைப்பார். அல்லேலூயா. ஏ என்ன மாவு இல்லையா? என்ன அரிசி இல்லையா? இப்போ திறந்து பார், இப்போ திறந்து பார். அக்கா மாவு சட்டியில் மாவு எப்படி? அப்பா உள்ள இருக்கிறாரு, மாவை வர வைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மாவு சட்டியில் மாவு குறையாது, எண்ணெய் சட்டியில் எண்ணெய் குறையாது, டப்பா நிரம்பிட்டே இருக்கும். காரணம், உள்ள இருக்கிறவர் நிரப்புவார். எல்லாம் சொல்லுங்க, உள்ள இருக்கிறவர் நிரப்புவார். அவர் டப்பாவை மட்டும் இல்லை, பேங்க் டெபாசிட்டி நிரப்புவார். ஆமென் அல்லேலூயா. பாருங்க, மேலும் நீங்கள் புத்திர இருக்கபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை என்னுடைய இருதயத்தில் அனுப்பி. ஆகையால் எப்படி போட்டிருக்கு? ஆகையால் இப்போ பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்க இருங்க. நான் இந்த எங்க அப்பா இருக்கிறாருங்கிற ஒரு திமிரில் நான் பேசுறேன். அல்லேலூயா. இரட்சகர் எனக்கு இருக்கிறாருங்கிற ஒரு தெனாவட்டில் நான் பேசுறேன். அல்லேலூயா. நான் பேசுகிறேன் பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் பேசணும். இந்த மெசேஜுக்கு வரல. அல்லேலூயா. ஏன்னா உங்கள் முகத்தை மாற்றணும், உங்கள் சுவாபத்தை மாற்றணும், உங்கள் இதயத்தை மாற்றணும். நான் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பக்கத்தால் நான் யார் தெரியுமா? கையை பிடிச்சி கொடுக்கும் பக்கத்து ஆளை பிடிச்சி
நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? உன்ன மாதிரி சோதா கிடையாது. நீங்க பதிலுக்கு சொல்லுங்க, நானும் உன்ன மாதிரி சோதா கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தெரியுமா? என்னுடைய உறுப்புகளை புதுப்பிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர். காத்தும் வராது, மழையும் வராது, ஆனால் என் பள்ளம் நிரம்பும் நிரம்பும் நிரம்பும், குறையாது. என் பாத்திரம் நிரம்பி வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒரு விளையாட்டாக தெரியும். நிறைய ஒரு பவர் இறங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு அனாயிட்டிங் பவர் இறங்கிட்டு இருக்கு. நான் உணர்றேன் ஆவியில். அல்லேலூயா. உங்கள் வேதனை மாறுது, உங்கள் கஷ்டம் மாறுது, உங்கள் நெருக்கம் மாறுது. உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உன் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, உன் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகிறது. காரணம், உனக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ அடுத்து 7ஆம் வசனம் பாருங்க. ஆகையால், எல்லாம் சொல்லுங்க, ஆகையால், 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 ஆகையால் இனிமே இனிமே நான் அடிமை கிடையாது. நான் அவர் பிள்ளையா இருப்பதனால இயேசு மூலமாக எல்லாவற்றையும் சுதந்திரிக்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு என்ன ஆவி இருக்கு? கேட்குற கேள்வி பழிச்சு. உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? நல்லா சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? உங்களுக்கு என்ன ஆவி இருக்கு? நல்லா, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? நான் உங்களை கேட்டேன்னா, 5:2 மணி பெருக பண்ணுகிற ஆவி எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க. மீன் வாயில பணத்தை வர வச்ச ஆவி எனக்குள்ள இருக்கு. செத்த பிரேதங்களை உயிரோட எழுப்பின ஆவி எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. வாத நோயை குணமாக்கின ஆவி எனக்குள்ள இருக்கிறது. புதிய உறுப்பை உண்டாக்குற ஆவி எனக்குள்ள இருக்கிறது. அடைக்கப்பட்ட கற்பத்தை திறக்கிற ஆவி எனக்குள்ள இருக்கிறது. கரிமால ரது சகு கரபுலா கரது நம கலரு பகுதா சபுர கனக்கார். அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுகிறது. கற்பத்தை கனி உண்டாக போகிறது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தையில என்ன இருக்கு? சொல்லுங்க. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. அதான் பைபிள்ல யோவான் எழுதுறாரு. யோவான் 6:63, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. எப்படிப்பட்டிருக்கு? மாமிசம் ஒன்றுக்கும். நான் சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கு? சொல்லுங்க. இந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? எங்க இந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கிறது? ஆவி இருக்கிறது. இதை நீங்க உள்ள இறக்கிட்டீங்கன்னா மடிஞ்சு கிடக்கிற காய் என்ன செய்யும்? உயிர் அடைந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இழந்ததை திரும்ப எடுத்துக்கொள்ள நம்பிக்கை இருக்கா? நானும் வாழ்ந்து சாதிப்பேன் அப்படி நம்பிக்கை இருக்கா? நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுறேன் பாரு. நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவேன். நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். நான் தோத்து போனவன்ல. தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் என்னுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சாயங்காலம் விண்ணப்பத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போறார். ஓகே. உற்சாகத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போறார். ஓகே. ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் சுட்டெரிப்பின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போறாரு. அடுத்து நியாயத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போறார். இத்தனை ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அப்பப்போ என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அப்படியே சீர்படுத்தி சரிப்படுத்தி உங்களை அப்படியே ஸ்திரப்படுத்தி மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். கட்ட பஞ்சாயத்து இருக்கா? உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து இருக்கா? நியாயம் விசாரிக்கலையா? உள்ளே அவர் வந்துட்டார்னு வச்சுக்கொள்ளுங்க. கட்ட பஞ்சாயத்து கிட்ட பஞ்சாயத்து அவர் வந்துட்டாருன்னா ஓடி போய் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஓடி. நியாயத்தின் ஆவி உள்ளே வந்துட்டார். நியாயம் விசாரிக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் சுட்டெரிக்கிற ஆவியானவர், நியாயத்தின் ஆவியானவர், சகரியால விண்ணப்பத்தின் ஆவியானவர், எல்லா ஆவியானவர் ஒட்டு மொத்தமாக சாயங்காலம் உங்கள் கூட உடம்புக்குள்ளே இறங்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை ஆவியானவர் செய்ய போகிற. சாயங்காலம் தயவுசெய்து எல்லாரும் என்ன செய்யுங்க? கலந்து கொள்ளுங்க. 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களை அப்படியே அக்னியா
உங்கள் மேலே ஒருத்தர் தொட்டான, உங்கள் மேலே ஒரு தொட்டாருன்னா ஒரு சில பேர் இப்படி தொட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஹான்னு கொட்டாய் வரும். அவர் சோர்வினாவே நமக்குள்ளே வந்துடும். ஆனால் இந்த ஆவியான உங்களுக்கு வந்தோன்னு உங்களை தொட்ட உடனே அல்லேலூயா. உங்களை ஒருத்தர் தொட்டார்னா ஒரு அபிஷேகம் கடந்து போகும். ஆமென். அப்படிப்பட்ட அனாயிண்டிங் பவர் உங்கள் மேலே என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவர் என் பலவீனத்தை சுட்டரிக்க போறாரு. என் சரிகிற உறுப்பெல்லாம் புதிய உறுப்பாய் மாத்த போறாரு. ஹபுர ஹதன ஹம்மல்ல ஹர்தர அப்பரா ரகல ருகட ரகத நிமாலா துரபா கத்தரா ரப்புகுத சுப்புகுத நிமாலா தௌரா பாது ரபா ரமல துனா மதுர கரபகத லகுரா ரத்துட்ட பாதுன மாது ரிகாபாகா ரிமாலா துஷத டபால துரபால கரபா. இடது பக்க கழுத்து வலியில் ஒருத்தங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஒரு கழுத்து வலி, ஒரு கழுத்து வலி. இப்போ சொல்கிறீங்க, இந்த இடத்துல யாரோ கழுத்து வலியில் ஒருத்தங்க உட்காந்துருக்குறீங்க. எந்த வலியோடு நீங்கள் சாயங்காலம் வந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், எல்லா வழியிலும் உங்களை விட்டு ஓட போகுது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பவர், எனக்குள்ள ஒரு பவர், எனக்குள்ள ஒரு பவர். ஒரு சில பேர் அப்படியே எனக்கு நாடு உட்காந்துருக்காங்க. நீ கத்துறா, கத்திட்டே கர்றா, நான் இருக்கிறடா அப்படி இருக்கீங்க. ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் குடித்தாதான் உள்ள பலன் கிடைக்கும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா, இது எஸ்தர் 4:14. சீக்கிரம் எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் அல்லேலூயா. இங்கே கவனிங்க, இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 14ஆம் வசனத்தில் இங்கே எஸ்தர் ராஜ்யத்துக்கு முர்தகாய் சொல்றார் பாருங்க, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த காலம் வந்து மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. இந்த காலம் எழும்புற காலம், இந்த காலம் ஜெபிக்கிற காலம், இந்த காலம் துதிக்கிற காலம், இந்த காலம் வேத வசனங்களை தியானிக்கிற காலம், இந்த காலம் வெளிச்சம் கொடுக்கிற காலம், இந்த காலம் நீ மௌனமா என்ன செய்யாத இருக்காத. அப்படி நீ மௌனமா இருந்தேனா, நீ சோர்ந்து போய் இருந்தேனா, நீ நொந்து போய் இருந்தேனா, நீ வெந்து போய் இருந்தேனா, நீ கஷ்டப்பட்டு இருந்தேயா, நீ வேதனைப்பட்டு இருந்தாயானால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரப்போகிறது. உங்களை என்னைய கர்த்தர் எதுக்கு ரட்சிப்பித்திருக்கிறாரு, எதுக்கு பிள்ளையா மாற்றிருக்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை பாருங்க, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அறிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்குமே. உனக்கு எதுக்கு இந்த ராஜ்ய மேன்மை, உனக்கு எதுக்கு இந்த அரண்மனை வாழ்க்கை, உனக்கு எதுக்கு இந்த அந்தஸ்தான வாழ்க்கை? நீ யூதர்களுக்கு நீ பரிந்து பேசும்படி, யூதர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, யூதர்களுக்கு ஜெபிக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ராஜ்ய மேன்மையை நீ பெற்றுக்கொண்டு, இந்த அரண்மனை வாழ்க்கையை நீ பெற்றுக்கொண்டு, ஒரு உன்னதமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு, நீ தங்க கட்டில படுத்துக்கிட்டு நீ சுகபோகமாய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்காதே. இது இந்த அந்தஸ்து, இந்த பதவியோ, இந்த அரண்மனை வாழ்க்கையோ, ஒரு மகாராணிங்கிற அந்தஸ்து உனக்கு ஏன் கர்த்தர் கொடுத்தாருன்னா, நீ யூதருக்காக நீ ஜெபிக்கும்படி, யூத மக்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக நீ பரிந்து பேசும்படியாக, நீ ஜெபிக்கும்படியாக, அவர்களை அழிவிலிருந்து தப்பி வைக்கும்படியாக உனக்கு இப்படிப்பட்ட ராஜ்ய மேன்மையை, இப்படிப்பட்ட அந்தஸ்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்தஸ்தை நீ பெற்றது நீ மௌனமா சும்மா இருந்தேனா, ரட்சிப்பு கர்த்தர் வேற இடத்துல வச்சிருக்கிறாரு. ஓம் மூலமா ரட்சிப்பு நடத்தும்படியாக, ஓம் மூலமா மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, ஓம் மூலமா அநேக மக்களை ஆதாயம் பண்ணும்படியாக நான் உனக்கு ராஜ்ய மேன்மையை கொடுத்திருக்கிறேன். உனக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவியை கொடுத்து என் பிள்ளையை அவனை மாத்திருக்கிறேன். ஆனா என் பிள்ளையை அவனை மாத்திருந்து நீ சும்மா இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ராஜ்ய மேன்மையை கொடுத்திருக்கிறேன். இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காதே. நீ உலக மனிதன் அல்ல, உலகப்புறமான வாழ்க்கை வாழுகிற மனிதன் அல்ல, நீ ராஜா விட்டு பிள்ளை. உனக்கு எதுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு எதுக்கு இந்த பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, நீ மௌனமா இருப்பதற்கு அல்ல, இஸ்ரவேல் மக்களுக்காக நீ தேவனிடத்திலே பரிந்து பேசும்படியாக, அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்படியாக உனக்கு இந்த ராஜ்ய மேன்மையை, உனக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை, பிள்ளைங்கிற அந்தஸ்தை, ஒரு பரலோக வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்திருந்தோம். இதை அறிந்திருந்தோம், இதை தெரிந்திருந்து நீ தேவ ஊழியத்தை
கர்த்தருடைய ஆராதனைய, கர்த்தருடைய வார்த்தைய, ஜெபத்தை, துதிய நீ அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேனா அவர் உன்னை அசட்டை பண்ணி விடுவார். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? கடைசியில் வாசிங்க அந்த வசனத்துல. கவா கவா யார் அழிவார்கள்? நீயும் தகப்பன் குடும்பத்தை என்ன செய்வாங்க? நீயும் உன் தகப்பன் குடும்பமும் ஏயா அழியுது? ஏயா செய்கிற வேலையில் விருத்தி இல்லை? ஏன் அழிவு வருது? ஏன் துக்கம் வருது? ஏன் போராட்டம் வருது? ஏன் நெருக்கு வருது அப்படின்னு கேட்டால், உனக்கு நான் உன்னை ரிச்சித்து உன் பாவத்தை மன்னிச்சு என் பிள்ளையாக மாற்றி உனக்கு ஞானசனம் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து இந்த பூமியில் இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றும்படியாக தேவ பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாக உன்னை ராஜ மேன்மையை கொடுத்து ராஜா அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயத்தாவியை கொடுத்து உன்னை ராஜாவிட்டு பிள்ளையாக மாற்றி இந்த பூமியில் உன்னை வச்சிருக்கிறல்ல. ஆனால் அப்படி வச்சிருந்து நீ வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு சரியா ஆராதனையில் கலந்து கொள்ளாம, சரியா துதிக்காம, சரியா கர்த்தரை மையப்படுத்தாம, நீ ஜெபிக்காம, நீ மௌனமா இருந்தேலால் ஒரு அழிவே. நீயும் உன் தகப்பன் எப்படி போட்டிருக்க? நல்லா சொல்லுங்க. என்ன செய்வாங்க? ஆனால் அவர் செய்கிற வேலையை ரிச்சிப் எங்கிறது கொண்டு வர வேறு இடத்துல கொண்டு வந்துடுவேன். நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கேன்ப்பா, உனக்கு ரிச்சிப்பை கொடுத்துருக்கப்பா, நீ பாட்டு மௌனம் இருக்கிறே. ஐயா இது மௌனமாக இருக்கிற காலமையா? அது படுத்து தூங்குற காலமையா? அது உலகம் அழிஞ்சிட்டு கிடக்கையா? அங்கங்கே மழையும் தண்ணியும் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, மடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வியாதியில் மாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கேள்விப்படுறதில்ல, அதை பார்க்குறதில்ல. தேசம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல. அங்கே சீனாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அடிச்சுட்டு போகுதில்ல, இங்கே கர்நாடகா பார்த்தீங்கன்னா வெள்ளம் அடிச்சுட்டு போகுதில்ல, எல்லாம் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்களே. இது நீ பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல. கேட்டுட்டு நீ வாட்டுக்கு மௌனமாக இருந்தேனா நீ என் ராஜ மேன்மையை உனக்கு கொடுத்து என்ன தப்பா நான் உனக்கு நான் பிரயோஜனத்தை கண்டேன், என்ன தப்பா சுகத்தை கண்டேன், உனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்து நான் என்ன தப்பா கண்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. புரியுதா? புரியலையா? உங்களை ராஜாவை மாற்றிட்டாரு, மாற்றலையா? ராஜா வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருதகை எஸ்தருக்கு சொல்கிறாரு, நீ சாதாரணமாக ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தம்மா, உனக்கு ஒரு அரண்மனை வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஒரு தங்க கட்டில் படுத்துருக்க, விதவிதமாக 3 நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ராஜமேன்மை, ஒரு மகாராணிங்கிற அந்தஸ்து உனக்கு அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் உனக்கு எதுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தாரு? உனக்கு எதுக்கு இந்த ராணி வாழ்க்கையை கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? அப்போ இங்கே முருதகை சொல்கிற இந்த காரியத்தை பார்த்துக்கணும். எப்படி சொல்கிறாரு பார்த்துக்கணும். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. நீ இந்த காலத்தில் இப்போ என்ன செய்யறது? என்ன சொல்றாருன்னா, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு என்ன செய்யணுமா? நீ உதவியா இருக்கணும். நீ உதவியா இருக்கணும். நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஒரு உதவியா இருக்கணும். என்ன உதவி? பணம் கொடுத்து கொடுக்குற உதவியா, இல்லை துணிமணி கொடுத்து உதைக்கிற உதவியா? என்ன உதவி அவர் எதிர்பார்க்கிறாரு? சொல்லுங்க, என்ன உதவி? சொல்லுங்க, ஜெபிக்கிற உதவி. இங்க இருங்க, பணத்தை காட்டிலும் பொருளை காட்டிலும் ஜெபிக்கிறதா ஒரு பெரிய ஒரு உதவியை பார்த்துக்கலாம். பாருங்க, எசேக்கியேல் 33:7 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா, அதாவது எப்படின்னா, நாம் எல்லாருமே காவல்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் யாரு? நீங்கள் நான் யாரு? காவல்காரர்கள். அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எசேக்கியேல் 33:7. சீக்கிரம். மனுபுத்திரனே, கையை தட்ட பாவுங்க. ஏங்க, உங்களை என்ன ஏசப்பா எப்படி வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, காவல்காரன். காவல்காரனா குர்க்கா மாதிரி கையை எழுந்திக்கிட்டு கம்பை எழுந்திக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கு காவலாக இருக்கிறேன் அப்படியா அர்த்தம்? இல்லை இல்லை. தேசத்துக்கு நீ ஜெபித்தேனா தேசத்துக்கு நீ காவல்காரன். பக்கத்து வீட்டுக்கு நீ ஜெபித்தேனா பக்கத்து வீட்டுக்கு நீ காவல்காரன். உன் சித்தப்பனுக்கு ஜெபித்தேனா உன் சித்தப்பன் நீ காவல்காரன். உன் பிள்ளைக்கு நீ ஜெபித்தேனா உன் பிள்ளைக்கு நீ காவல்காரன். அப்போ நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறையோ அந்த ஜெபம் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துருங்க. காவல்காரங்க ஒரு ஏகே பாட்சன் வச்சுக்கிட்டு காவல் காக்கிறது பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் நகரத்தை எப்படி போட்டிருக்கு? கர்த்தர் வீட்டை கட்டுக்குள்ள பிரச்சம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலை விழித்திருப்பது விருதா.
அப்படின்னா அந்த காவல் பெரிய காவல் இல்லை. எத்தனை ஏகே சேவை பாடிச்சு வச்சாலும் போட்டுதல் போயிட்டே இருப்பான். ஆனால் நீ ஜெபிக்கிற ஜெபம் தான் ஒரு காவல். நீ ஜெபிக்கிற ஜெபம் தான் ஏகே பாடிச்சவனை காட்டில அது பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு வல்லமையான ஒரு பாதுகாப்பு. அதுதான் ஜெபம். அதுக்கு தான் சொல்றாரு, இஸ்ரவேலுடைய பாதுகாப்புக்கு உன்னை காவல்காரனா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலருக்காக கர்த்தர் என்னை காவல்காரனா வச்சிருக்கிறார். என்னை காவல்காரனை வச்சிருக்க. ஐயா, நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிஞ்சு பேசுனீங்கன்னா நீ காவல்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா இருக்கு, ஏம்மா கொஞ்சம் நிமிடுங்க. ஏம்மா, இப்போ இந்த அம்மா பேர் என்ன தெரியும்? ரைட்டு. இப்போ இந்த அம்மாவுக்கு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கு காவல்காரன்? அந்த அம்மா வீட்டுக்கு காவல்காரன். அப்படின்னா அந்த அம்மா வீட்டுக்குள்ள சண்டைக்காரன் தடுத்துறோம் எதுவுமே வராது. நீ உட்காந்து அப்படி அடிச்சு ஜெபிச்சு, இந்த குடும்பத்தில் ஒரு ஜெபம் ஒரு வல்லம் உண்டாதாங்க அப்படி அடிச்சு ஜெபிக்கும் போது அங்கே ஒரு பாதுகாப்பு என்ன செஞ்சிடும்? உண்டாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ என்ன பண்ற? இந்த மாவுக்கு ஜெபிக்கிற. எப்படி ஜெபிக்கிற? பக்கத்தில் உட்காந்துருக்கு யாரு? சொல்லு, என் அருமை அத்தைன்னு சொல்லு, என் செல்ல அத்தைன்னு சொல்லு, அப்படி கட்டுப்பிடிச்சு சொல்லு, என் தங்க அத்தைன்னு சொல்லு. இவளுக்கு ஆயுசு நாட்கள் பெருகுவதாக, இவர்கள் சந்ததி பெருகுவதாக, இவர்கள் எலும்புல நிலமுல எலும்பாய் மாறுவதாக, இவர்கள் சுகித்திருப்பதாக, இவர்கள் பெருகுவதாக, அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கொள்ளு. அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பீஸ் வாங்குறாங்க பாரு, அதை காட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட், நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட், நீ கொடுக்குற பாதுகாப்பு. புரியுதா? அப்ப இது இப்ப நீ இப்படி ஜெபிக்கும் போது யாருக்கு காவல்? சொல்லி, என் அத்தைக்கு காவல். சொல்ல சத்தமா சொல்லி, என் அத்தைக்கு நான் ஜெபிக்கும் போது என் அத்தைக்கு காவல் வந்துடும். ஐயா, என்ன புரியுதா புரியலையா? அல்லேலூயா. அதனால அம்மாமார் அப்பாமார் என்ன செஞ்சாருங்க, நல்லா ஒரு இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 2 தகப்பனை உங்க முன்னால கொண்டு வரேன். 2 தகப்பனை, அந்த 2 தகப்பன் மண்டையில் போடுற மாதிரி ஒரு ஒரு காரியத்தை சொல்றேன், எடுத்துக்கொள்ளுங்க. ரக்கம் அக்கா லத்தூர் அம்மா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளை கெட்டு போச்சுன்னா தாய் தகப்பன் தான் காரணம். உங்க பிள்ளை விளைவினமா படுத்து கிடந்துச்சுன்னா தாய் தகப்பன் தான் காரணம். உங்க பிள்ளை தம் அடிச்சுச்சுன்னா தாய் தகப்பன் தான் காரணம். உங்க பிள்ளை தண்ணி அடிச்சானா தாய் தகப்பன் தான் காரணம். உங்க பிள்ளை படிக்காம மக்கு தெரியா இருக்கானா தாய் தகப்பன் தான் காரணம். உன் பிள்ளை படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறானா அவன் பேர்ல தப்பு இல்ல, நீ பெத்த அம்மா ஆத்தா தப்பு, அங்கதான் தப்பு பண்ற. புரியுதா புரியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். இந்த இடத்துல யார் யார் கற்பத்துக்கு உண்டாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கற்பம் உண்டாயிருச்சையா. கையை தூக்கு. கற்பத்துக்கு ஏங்குறவங்க கையை தூக்கு. ஏக்கு தோ ஆத்மி. 2வது குழந்தை கூட ஏங்குது ஒரு ஆள், அந்த ஆளுக்கு உண்டாயிருச்சு இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு கற்பத்துக்கு உண்டாயிருச்சு அப்படின்னா ஆமென் சொல்லியா. அல்லேலூயா சொல்லி, என் செத்து போன கற்பத்துக்கு உண்டாயிருச்சு இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கோச்சிக்காம பக்கத்தில் இருக்கிற லைட்டை கில்லுங்களேன், ரொம்ப கில்லாதீங்க. போதும். தூக்கம் போயிருச்சா? தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா. இப்போ கவனிங்க. இப்போ சொல்லிட்டேன், சார் நான் கெட்டு போன எங்கள் அப்பா அம்மா தான் காரணம் சொல்லி பிள்ளை வந்து தெனாவட்டா இருக்காங்க. பிள்ளை கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 3:18. சக்கன் எடுக்கணும். 1 சாமுவேல் 3. இங்க கவனிங்க. சாமுவேல் அம்மா பேர் என்ன? அன்னாள். அன்னாள் மகன் பேர் என்ன? உங்களை போய் உசுப்பி விடுறேன். நீங்க பைபிள் படிக்கிறீங்களான்னு உசுப்பி விடுறேன். சரியா? சாமுவேல் எங்க இருந்தாரு? எப்போ வந்து இந்த அம்மா விட்டுச்சு? ஐயா, இந்த அன்னாள் அம்மா சாமுவேல் எப்போ வந்து சர்ச்சில் வந்து விட்டுச்சு? பால்குடி மறந்த உடனே தலையில கத்தி படுத்து கொண்டு விட்டுச்சு. ஓகேயா? இப்ப அந்த சாமுவேல் என்னவா மாறிட்டாரு? சொல்லுங்க, தீர்க்கதரிசியா மாறிட்டாரு. சரியா? இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியா மாறிட்டாரு. அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் யாரு? ஏலி. அப்ப அந்த ஏலி வந்து காணிக்க மாதிரி வந்து போட்டு அந்த சாமுவேல் ஏலி கேட்கிறாரு, சாமுவேல்
கர்த்தரோட பேசினாரா, என்னை பற்றி பேசினாருன்னா ஒன்று கூடாமல் அப்படியே புட்டு புட்டு சொல்லியிருப்பா, எதையும் மறைக்காதப்பா, கர்த்தர் சொன்ன அப்படியே சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறார். அல்லேலூயா. தகப்பன்மாரே, தகப்பன்மாரே, கையை தூக்க தகப்பேன், நல்லா தூக்க கையை தகப்பன்மாரு, தகப்பன் கையை தூக்க இயேசுவின் நாமத்தில் கீழே போடுங்க. இப்போ பாருங்க, உங்க மேல ஒரு அடி விழுகுது பாருங்க. அடுத்து 3:13, 1 சாமுவேல் 3:13, குமாரர் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்க பாவம் செய்யுது, ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா என்ன பண்ணுறாரு? தண்டிக்கலை, கண்டிக்கலை, கேட்கலை, அடிக்கலை, திட்டலை, வையலை. சரி, இதுதான் செய்யலை. ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கலாம் அல்லவா? என் பிள்ளை திருந்த வேண்டும், என் பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏலி முழங்கால முடக்கி தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சிருக்கலாம்? ஜெபித்திருக்கலாம் அல்லவா? ஏலி பிள்ளைகளுக்காக ஜெபித்தார் என்று வேதத்தில் இருக்கிறதா? ஏலி பிள்ளைகளுக்காக ஜெபித்தார் என்று வேதத்தில் இருக்கிறதா? ஆனால் ஏலி அந்த பிள்ளைகளை கண்டிக்கவும் கிடையாது, தப்பு பண்ணிட்டாரு. அந்த பிள்ளைகள் தப்பு பண்ணுற பார்த்துக்கிட்டு கண்டும் காணாமல் இருந்தார், பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அப்போ அந்த பிள்ளைகளை கண்டிக்கலை, திட்டலை, கம்பெடுத்து அடிக்கலை, தெரு ஓட ஓட விரட்டலை. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாதனால நான் நடந்ததை சொல்கிறேன். எங்கள் அப்பா தெருவில் விட்டு அடித்தார். எப்படி? ஞாயிற்றுக்கிழமை 2வது பூசைக்கு போகாமல் நான் டீ கரில் நண்பரோட டீ குடிச்சிட்டு அப்படி ஜாலியாக சுற்றிட்டு அப்படி நேராக வீட்டுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி போனேன் பார்த்துக்கொள்ளுங்க. எங்கள் அம்மா தட்டில் இட்லியை போட்டுருந்தா அவனை சாப்பிட்றா அப்படின்னாங்க. இருறா, இட்லியில் கையை வைக்க போகிறேன், இருறா அப்படின்ட்டார். நான் பாட்டுக்கு என்ன பண்ணிவிட்டேன், எப்போதுமே ஃபஸ்ட்டு பூசை சின்ன பாத்திரம் வைப்பார், 2வது பூசை பெரிய பாத்திரம் வைப்பார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டே இருந்தார். சரி, 2வது பூசை 7:45 ஆரம்பம். சரிங்களா? 7:45 ஆரம்பித்து 9:30 முடியும் 2வது பூசை. அப்போ அந்த 2வது பூசை பெரிய பாத்திரம் வைப்பான்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு சர்ச்சு கேட்டுக்கிட்டு போகாமல் அப்படி நேரம் வீட்டுக்கு போயிட்டேன். பூசை முடிஞ்ச மாதிரி எல்லாரும் சர்ச்சு முடிஞ்சு போகிற மாதிரி அந்த கூட்டத்தோடு நானும் இணைந்து கொண்டு அப்படி சர்ச்சுக்கு போகிற மாதிரி நானும் இணைந்து கொண்டு நானும் வீட்டுக்கு போய் அம்மா சாப்பாடு போடு அப்படின்னேன். இருறா, கையை வைக்காத அப்படின்னாரு. சர்ச்சுக்கு போனேயான்னு கேட்டார். போனேப்பா. எந்த பாத்திரா பூசை வச்சாரு? எப்போதும் போல வழக்கம் போல பெரிய பாத்திரம் தான் பூசை வச்சாரு. எந்தரா அப்படின்னாரு. பார்த்துக்கொள்ளுங்க, கம்பை எடுத்தாரு. பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு அடி சொல்லி விட்டாரு. நான் அப்படியே தெருவில் ஓடினேன். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த தெருவில் ஓடும்போது அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அப்பா, வலிக்குது 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 வலிக்குது. கம்பெடுத்து சுழட்டி 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 அடித்தாரு. எல்லாம் ஏன் பிள்ளை எப்படி இப்படி அடிக்கிற, ஏன் பிள்ளை என்ன தப்பு பண்ண, திரும்பி விட்டானா, என்ன கிளம்பிட்டானா, இல்லை அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்குற பதில் சொல்ல அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. எதுக்கே பிள்ளைய போட்டு தெருவில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, நீ அப்பனா நீ தெருவில் போகிறவன் கேட்குறான், உன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மீண்டும் மீண்டும் போட்டு தள்ளுறாரு. எங்கள் அம்மா பிள்ளையை கொண்டுறாதையா, பிள்ளையை கொண்டுறாதையா, பிள்ளையை கொண்டுறாதையான்னு சொல்லிட்டு தரதான் இழுத்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஐயோ ஐயோ சுருள்றேன், அப்படியே இங்கிட்டு உருள்றேன், அங்கிட்டு உருள்றேன், அப்படி சொல்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த மாதிரி அடி பார்த்துக்கொள்ளுங்க. எதுக்கு இந்த அடி? ஏசப்பாவை தொழுதுகுள்ள போகாதனால என்ன அடி, பெல்ட்டு கழட்டி அடிப்பார். அன்னையிலிருந்து பார்த்துக்கொள்ளுங்க, 7:45 பூசுனா 7:30 போய் உட்காந்துருவேன். அன்னைக்கு அந்த அடி மட்டும் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு 7 மாதிரி எங்கள் அப்பா கண்டுக்காமல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீ பூசைக்கு போனேன்னா கண்டுக்க மாதிரி தானே வச்சுக்கொள்ளுங்க, தருதலையே ஆயிருப்பேன், தருதலையாக மாறியிருப்பேன். அன்னைக்கு அடித்த சுருண்டு சுருண்டு பெல்ட்டை கட்டி அடி ரவுண்டு கட்டி அடித்தேன்னா எங்கள் அப்பா மாதிரி ரவுண்டு கட்டி யாரும் அடிக்க முடியும். எங்கள் அப்பா மிலிட்ரி மேனு, முரட்டாட்ட மனுஷன். பார்த்துக்கொள்ளுங்க, மிலிட்ரியில் இருந்தாலும் கை அப்படியே அடி இரும்பு மாதிரி இருக்கு, அடிச்சு கையில் மட்டும் அடி வாங்கின போது தடை விழுந்துரு. பார்த்துக்கொள்ளுங்க, என்ன இதனாலே எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வரும். பார்த்துக்கொள்ளுங்க, அடி பெல்ட்டு அடிச்சு சொத்து பணம் சேர்த்து வைக்கல. ஆனால் மனுஷன் நல்லா கத்துற தேடுறதுக்கு உண்டான 5 மணிக்கு பூசிக்கு எந்திரிக்கலாம், தண்ணி எலி முகத்தை ஊற்றுவாங்க. 5 மணிக்கு எந்திரிக்கலாம், தண்ணி எலி முகத்தில். இன்றைக்கி எந்த அப்பையும் பண்ணுறேன், தண்ணியை முகத்தில் ஊற்றுற பிள்ளை 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிடு அப்படின்னு சொல்லி எந்த அப்பையும் சொல்லுது இன்றைக்கி, எந்த அம்மா சொல்லுது இன்றைக்கி 5 மணிக்கு ஜெபத்தில் எந்திரா அப்படின்னு. நான் அப்படி வளர்க்கப்பட்டேங்க, அப்படி வளர்க்கப்பட்டனால இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். காரணம், அப்போ அடித்தாரு சுருண்டு சுருண்டு அடித்தேன். ஒரு நாள் போல் எந்திரிக்காமல் இருந்தேன் அடி வாங்கிட்டு. அந்த அடி வாங்கினது இன்றைக்கி பார்த்துக்கொள்ளுங்க. பாலா போனால் அந்த பூசை வைக்காமல் எங்களுக்கு பிசப் பூசை போய் தொலைஞ்சிட்டார் மனுஷன்.
அன்றைக்கி வேறு பாத்திரம் புது பாத்திரம் வந்து பூசி வச்சு விட்டாரு. நான் எப்போதும் போல் 2வது பாத்திரம் பூசி வைப்பான்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு போனேன். 2வது பாத்திரம் தான் பங்கு சமையல் தான் வச்சார் அப்படின்ட்டேன். சரி வெளுத்துட்டா இருப்பான். அதுலேருந்து பார்த்துக்கொள்ளுங்க. கரெக்டாக ஒரு ஆள் சர்ச்சில் இருக்க மாட்டேன், நான் போய் உட்காந்து முழங்கால் போட்டுருவேன். இதாயா அப்பனுக்கு உண்டான அடையாளம். ஆனால் இந்த அப்பன் ஏலிங்கிற அப்பன் பிள்ளை தப்பு பண்ணுறதை பார்த்துட்டு கண்டுக்காமல் இருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் சந்ததி இல்லாமல் போயிடுச்சு. அந்த குடும்பத்தில் சாபம் வந்துருச்சு. அப்போ இதுக்கு யார் காரணம்? இங்கே பாருங்க, உன் பிள்ளைக்கு நகை சேர்த்து வைக்கிறியோ, சொத்து சேர்த்து வரையோ, அது பிரச்சனை கிடையாது. உன் பிள்ளைய கர்த்தருக்குள்ள வளர்ப்பதற்கு முயற்சியோடு தாய் தகப்பனும் என் பிள்ளைக்கு நகையிலேயே, நட்டிலேயே, போட்டிலேயே, பணம் இல்லையே கவலைப்படாத. நீ கர்த்தருக்குள்ள உன் பிள்ளையை நடத்து. கர்த்தர் உன் பிள்ளைக்கு உன்னோட எல்லா தேவைகளும் அவர் செஞ்சு ஒன்ன காட்டில் அதிகமா அவர் அற்புதமா உன் பிள்ளையை நடத்துவார். உன் பிள்ளையை கர்த்தருக்குள்ள மாத்திரம் நடத்து. என் பிள்ளைக்கு வீடு இல்லையே, என் பிள்ளைக்கு இடம் இல்லையே, என் பிள்ளைக்கு நகை இல்லையே, ஒரு பொருள் நகை இல்லையே, என் பிள்ளையை ஒரு ஆளை வச்சிருக்கிறேனே, நீ கவலைப்படாத. உன் பிள்ளையை ஜெபிக்க வை, உன் பிள்ளையை துதிக்க வை, உன் பிள்ளையை பைபிள் படிக்க வை, உன் பிள்ளையை ஆராதனை பண்ண வை. உன் பிள்ளைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோடீஸ்வரனை காட்டிலும் உன் பிள்ளைய கர்த்தர் உன் பிள்ளையை கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு. அதை மாத்திரம் செய்ய. பணம் வீடு தேடி வரும் ஐயா, பணம் வீடு தேடி வரும். காசுலையே, சொத்துலையே, சுகமில்லையே, என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கலையே, ஒண்ணுமே இல்லையே, நீ கவலைப்படாத. உன் பிள்ளைய கர்த்தருக்குள்ள ஜெபிக்க வச்சு வளர்த்துப்பாரு. உன் பிள்ளைய பைபிள் படிக்க வச்சு வளர்த்துப்பாரு. உன் பிள்ளைய துதிக்க வச்சு வளர்த்துப்பாரு. உன் பிள்ளைய கர்த்தர் எங்கேயே கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. இந்த வேலையை இந்த ஏலி செய்யாதனால இந்த வசனத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 4:11 நடந்த காரியம். 1 சாமுவேல் 4:11 ஷம்மூர் ரகலா யார் மாண்டது? யார் மாண்டது? யார் பிள்ளை மாண்டது? அவர்கள் மாளும்போது அவர்கள் வயது என்ன? வாலிப வயது. வாலிப வயதில் செத்தாங்கயா. ஏன்? பிள்ளை தப்பு பண்றத பார்த்துக்கிட்டு இருந்தா அப்பங்காரன், பிள்ளை பாவம் பண்றத பார்த்துக்கிட்டு இருந்தா அப்பங்காரன். பிள்ளைய அடிக்கல, பிள்ளைய கண்டிக்கல. இந்த நேரத்தில் பிள்ளைய கயிறு கட்டி வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கணுமா வேணாமா? அல்லேலூயா. பையன் ஒரு வாரம் இருக்காங்க. உங்க அப்பா அப்படி அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்தியிலேருந்து உங்க அப்பா அடிக்க ரவுண்டு கட்டி. நான் சொல்லிட்டேன், எங்க அப்பா ரவுண்டு கட்டி அடிச்சாரு, உங்க அப்பா ரவுண்டு கட்டி அடிக்க வச்சு சொல்ல போறேன். இனிமே நீ படிச்சேன்னா எதுக்கே அடிக்க போறாங்க? நீ துதிச்சேன்னா எதுக்கே அடிக்க போறாங்க? நீ ஒழுங்கா 5 மணிக்கு எதிர்த்து ஜெபம்னா எதுக்கே அடிக்க போறாங்க? தயவுசெய்து சொல்ற தாய்மார்களே, உங்க பிள்ளைக்கு நகை இல்லை, கட்டி கொடுக்க பணம் இல்லைன்னு கவலையே படாதீங்க. ஒன்று செய்யுங்க, கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது சிங்கி கொடி தாழ்ச்சி எழுந்து பட்டினியாக கிடக்க கர்த்தரை தேர்வுகளுக்கோ ஒரு எல்லா நன்மையும் உன் பிள்ளைக்கு வந்து சேருங்க. எல்லா நன்மையும் பிள்ளைக்கு வந்து சேரும். பார்த்துக்கலாம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்த அருப்புக்கோட்டை பகுதியில் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி ஜெபிக்க போகுதுண்டு. அப்போ அவங்க பிள்ளையை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சுட்டு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வேலை கிடச்சிருச்சு. அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க சரியாக கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வேலை சம்பாத்தியம் பணம், வேலை சம்பாத்தியம் பணம். அந்த அம்மா வந்து ஒரு டீச்சரு, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கர்த்தரை தேடாமல், துதிக்காமல், ஆராதிக்காமல் அப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்க. பார்த்தோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏங்க கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க. வாரந்த வாரமாக சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, ஆண்டவரை ஆராதிங்க. என்ன கர்த்தரை மையப்படுத்துங்க. எங்கெங்கே ஜெபிக்க நேரம் இருக்குது, எங்கெங்கே துதிக்க நேரம் இருக்குது, எங்கெங்கே கர்த்தரை ஆராதிக்க நேரம் இருக்குது அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் என் கடமையை சொல்லி அந்த குடும்பத்தில் ரிச்சிப்பை பற்றி சொல்லி, விசுவாசத்தை பற்றி சொல்லி, பிள்ளைங்க வளர்ப்பை பற்றி சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். யாரும் கண்டுக்கிற மாதிரிலாம் அசால்ட்டாக இருந்தாங்க. பணம்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. நடந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒருத்தர் மாப்பிள்ளையும் பார்த்துட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டேம்மா, உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, நீ கிளம்பி வா அப்படின்றாங்க. அந்த பிள்ளை அங்கேருந்து போன பொழுது, யாரை கேட்டு மாப்பிள்ளை பார்த்தீங்க? என்னை கேட்க வேணாமா, எனக்குலாம் இப்போலாம் கல்யாணம் தேவையில்லை அப்படின்னு இவங்க அப்பா அம்மா எனக்கு போன போட, ஐயா என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இப்படி சொல்லுதியா. அப்புறம் நான் போய் ஏன் என்ன கேட்டால், என்ன சொல்லுன்னு தெரியலையா, உனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இப்படியே கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி 3 வருஷம் என்ன செஞ்சிருச்சு, கடத்தி கொண்டு போயிடுச்சு அந்த பிள்ளை. அவங்களுக்கு ஜெபிக்க முடியல, கிறிஸ்துவ குடும்பமாக தூக்கணும், துதிக்க முடியல. கடைசியில் என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏம்மா உங்கள் மக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட்றேன். ஏன் என்ன விஷயம்? நீங்கள் கிளம்பி வாங்கம்மா அப்படின்னா. அங்கே போனால் தாய் தீபம் அந்த இடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க.
போனால் மக எப்படி இருக்குது, மாலையும் கழுத்தமாக நிற்கிது. என்னம்மா குடி பாவி மவளை இப்படி பண்ணிட்டு என்ன அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் ஒருத்தர் மாலை போட்டு நிற்கிறான். என்னாச்சு? இவர் என் கூட வேலை பார்க்குறவர், நான் 6 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க, இவர் இப்படி அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிருச்சு. இல்லை நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் இப்படி சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன் அப்படின்னா. மேஜர் வயசாச்சு, கல்யாண வயசை தாண்டிடுச்சு, இவரை தான் முடிப்பேன். அப்போ போலீஸ்காரன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏம்மா நீ அப்பா வீட்டுக்கு போறியா இவன் வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்டால், இவர் வீட்டுக்கு தான் போவேன். ஏன்னா மேஜர் கல்யாண வயசு வந்துருச்சு, அந்த போல் விருப்பத்தை தான் செஞ்சு முடிக்கணும். நான் உன்னை பெற்று உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு நிலைமை கொண்டு வந்துருக்கிறேனே, இப்படி வந்தோடு ஓடுறியப்பா அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் தாய் தப்பன் கடமை செஞ்சீங்க, நான் வர முடியும், இவ்வளோ தான் போவேன் அப்படின்னு முடியாது பண்ணுது. கடைசியில் அவங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அந்த இடத்த விட்டு கடந்து வந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, அந்த ஊர்லேயே இருக்காமல் பிள்ளை இப்படி ஒரு அவமானத்தை கொண்டு வந்துன்னு சொல்லி ஊரில் இருக்காமல் என்ன செஞ்சுட்டாங்க, காலி பண்ணி போயிட்டாங்க. நடந்த காரியம். ஒரு நீதிமொழி ஒரு வசனம் இருக்குது, பிள்ளை வந்து தாய்க்கு என்ன செய்வா, வெக்கத்தை உண்டு பண்ணுவாள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு கண்காணித்து பிள்ளைகளை வளர்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி வளர்க்கான பிள்ளை என்ன, தாய்க்கு என்ன செஞ்சிருது, பிள்ளைக்கு என்ன செஞ்சிருது, வெக்கத்து. அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம், பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம். கவனமாக நீங்கள் என்ன செய்ய, இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த வசனம் உள்ளே போச்சுனால பிள்ளை ஒழுக்கமான பிள்ளைகளை என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். நடந்த காரியம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தகப்பே தான் இதில் வந்து மெஜாரிட்டி, பார்த்துக்கொள்ளுங்க. தகப்பே தான் மெஜாரிட்டி. ஏன்னா இங்கே வேதத்தில் தகப்பே தான் மெஜாரிட்டியாக இருக்காது. இந்த தகப்பேனால தான், இந்த ஏலி தகப்பேனால தான் இந்த 2 மகன்கள் என்ன செஞ்சாங்க, 2 மகன்கள் என்ன செஞ்சாங்க, வாலிப வயதில் செத்தாங்க. இன்னொரு பெரிய காரியம் பாருங்கள், பிள்ளைகளின் சமாதானத்தை பார்ப்பா என்ற வாக்கு தத்துவத்தை இவங்க சுதந்திரிக்க முடியல. உன் சந்ததி ஒளிமுறை கண்டுபில் வளர்ந்துருக்கு, இந்த வாக்கத்தை சுதந்திரிக்க முடியல. கடைசியில் உங்கள் சந்ததி இல்லாமல் இந்த ஏலிக்கு என்ன செஞ்சு ஆட்சி பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஒருவேளை ஏலி வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருந்தானா கூட தேவன் ஜெபத்தை கேட்டிருப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் இறக்கமுள்ள தேவன். அதனால் நீங்கள் ஏலியை போல் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. இன்னொரு தகப்பான உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு தகப்பு எப்படிப்பட்ட தகப்பு தெரியுமா? அவர் என்ன பண்றாருன்னா, பிள்ளைகள் ஒருவேளை தங்கள் இதயத்தில் பாவம் செஞ்சிருப்பாங்க, ஆனால் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்காக பலி செலுத்தி அவர்களுக்காக தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிற ஒரு தகப்பன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க. சூப்பர் தகப்பன், அருமையான தகப்பன், அழகுள்ள தகப்பன், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்ற தகப்பன். யோபு 1:5 வாசிங்க பாப்போம். ஏங்க யோபு ஒருவேளை என் பிள்ளை பரிசுத்தப்படுத்தி இது யார் செஞ்சா, யாருக்காக செய்கிறாரு, எத்தனை காரியம் செஞ்சிருக்கிறாரு. பிள்ளைகளை என்ன செய்கிறாரு, அழைக்கிறார். ஹலோ அம்மாமாரு, ஐயா அப்பாமாரு, கொஞ்சம் கவனிங்க. அப்பாமாரு, தாப்பமாரு, பைபிளை கையில் வச்சுருக்கிற அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைகளை எப்படிமா வளர்க்குறீங்க? உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், கூட்டி சேர்க்கணும். அப்புறம் 2வது என்ன செய்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தங்கள் இருதயங்களிலே எப்படி இங்கே இருங்க. அது பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள். வெளிப்புறமான பாவம் இல்லை, உள்புறமான பாவம். அப்போ இதயத்தில் என் பிள்ளைய பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறாருங்க. எப்பா யோபுக்கு ஒரு கையை தட்டுங்கப்பா. இவர் நல்ல தகப்பனா கெட்ட தகப்பனா? சில பேர் புருஷங்காரன் இருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. வேலைக்கு போவாங்க, காசு கொடுப்பாங்க, பிள்ளை சாப்பிட்டானா, இருந்தானா, உட்காந்தானா, போனானா, வந்தானா, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. பிள்ளை பயில் படித்தானா, துதிச்சானா, ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த வாரம் உங்களை கொடுப்பேன், அவ்வளோதான். நல்லா தகப்பன் மாதிரியே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பிள்ளையை பெற்றுட்டிங்கன்னா பிள்ளைகளை கவனிக்கணும். இல்லை உனக்கு வெக்கத்தை விட்டுப்பட்டு போயிடுவான் பிள்ளைக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிள்ளை என் மகன் இதயத்தில் பாவம் பண்ணிப்பான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு, பலி செலுத்துறாரு பிள்ளைக்காக. அப்போ யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு வந்துச்சு சொல்கிறோமே, அவர் எப்படி வாழ்ந்துருக்கிறார் பாருங்கள். அவர் எப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. யோபு போல பிள்ளையை வளர்க்கணுமையா தகப்பன்காரன் அம்மாக்காரி. அல்லேலூயா. பிள்ளைகளை அழைத்தனுப்பி என் பிள்ளைங்க ஒருவேளை இதயத்தில் பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செலுத்தி பலி செலுத்துகிற ஒரு தகப்பன் தான் யோபு. ஆமே. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை வச்சு நீங்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும்.
படுக்கும்போது யோவாத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ படுக்கும்போது, நீ எந்திரிக்கும் போது, உட்காரும் போது இந்த வசனங்களை கர்த்தாய் என்ன செய்யணும்? போதிக்கணும். அந்த பிள்ளை உங்களுக்கு வெக்கத்தை உண்டு பண்ண மாட்டான், பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுதாங்க ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிள்ளைகளை அப்படி வளர்க்குறேன். நீங்கள் பிள்ளை நீங்கள் குழந்தை வச்சிருக்கலாம், குழந்தைலேருந்து பிள்ளைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. என் பிள்ளை 6 வயசாகட்டும், அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு ஜெபிக்கிறேன் இல்லை. நீ வயிற்றுல இருந்தாலும் வயிற்றுக்குள்ள உன் பிள்ளையை ஜெபிக்க வை. வயிற்றுக்குள்ள பிள்ளை துள்ளுமையா இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் வாழ்த்துற சத்தம் கேட்ட உடனே எலிசபெத்தம்மா வயிற்றிருக்க பிள்ளை என்ன செஞ்சிச்சு? துள்ளுச்சு. வாழ்த்துற சத்தம், தேவ வசனம் துள்ளுது. வயிற்றுல இருக்கும் போதே உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நைட்டு படுக்கும்போது பிள்ளையை படுக்க வச்சுட்டு என்ன செய்யுங்க, பிள்ளை மேலே தலையில வச்சு, பிதாவின் மகிமை என் பிள்ளையை மூடியிருப்பதாக, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என் பிள்ளையை மூடியிருப்பதாக, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என் பிள்ளையை மூடியிருப்பதாக. அப்போ பிள்ளை தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவே பண்ண மாட்டேங்க. ஒரு தகப்பனு பண்ணணும், ஒவ்வொரு தாயும் பண்ணணும். உன் பிள்ளை வயசுக்கு வந்திருக்கா, உன் பிள்ளை கல்யாண வயசில் இருக்கா, ஜெபி விடாத, ஜெபத்தை விடாத. என் பிள்ளை எதிர்காலம் உடைய கருத்தில் இருக்கிறது. என் பிள்ளைக்கு ஆண்டவரை கருத்து, நீங்கள் தான் பாதுகாப்பு, நீங்கள் தான் சுகம், நீங்கள் தான் பிள்ளாடு, நீங்கள் தான் ஆசிரியர். என் பிள்ளை ரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளை தலைக்க வச்சு நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நீ ஒரு நகையை கூட நீ சேர்க்க வேணாம். உன் பிள்ளைக்கு முடிக்கிற கல்யாணம் கடன் வாங்காமல் நீ கல்யாணத்தை முடிக்க முடியும். கர்த்தர் ஒரு பிள்ளையை பெஸ்ட்டாக கொண்டு போவாரியா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட்டு எனக்கு வந்து வாச்சிருக்க பாரு, அப்பனை மாதிரி வாச்சிருக்க, நீ உருப்பட மாட்டேன், நீ தருதலை, உனக்கு அப்போ எப்படி அப்படியே வாச்சிருக்க அப்படின்னு சொல்லி பிள்ளையை வஞ்சிக்கிட்டு நல்லா இருக்கிற பிள்ளையை தருதலையே பிள்ளையா மாற்றிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால் பிள்ளைகள் என்ன செய்ய என்ன சொல்லுங்க, பிதாவின் மகிமை என் பிள்ளையை மூடியிருப்பதாக, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என் பிள்ளையை மூடியிருப்பதாக, பரிசுத்த ஆவியின் அக்கினி என் பிள்ளையை மூடியிருப்பதாக. இப்படியும் உங்கள் மகளுக்கு உங்கள் மகனுக்கு நீங்கள் ஜெபத்தை ஏறட்டுங்க. உங்கள் மகன் வெளியூரில் இருந்தாலும் தூர தேசத்தில் இருந்தாலும் உங்கள் மகனுக்கு இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் இந்த யோபு செய்கிற வேலை. யோபு செய்கிற வேலை. ஏலி அந்த வேலையை செய்யலை, அதனால பிள்ளையை பலி கொடுத்தாரு. ஆனால் யோபு என்ன செய்யல? பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு பலி செலுத்தி தேவனுக்கு ஆராதனை செய்து பிள்ளைகளுக்காக ஜெபத்தை ஏறெடுத்த யோபு தகப்பேன், அதாய தகப்பேன். அப்புறப்பட்ட யோபு போல இருக்கிற தகப்பேன் தாய் இந்த நாளில் தேவை. ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய், ஒரு ஜெபிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பிதாவின் மகிமை. இப்படி நீங்கள் பிள்ளைக்கு ஜெபிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? பிதாவின் மகிமை என்ன எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நான் சொல்கிற சொல்லுங்க. இது சாதாரண காரியம் இல்லை, உங்கள் பாதுகாப்பு. சொல்லுங்க, பிதாவின் மகிமை என்னை மூடியிருப்பதாக, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்னை மூடியிருப்பதாக, பரிசுத்தாவின் அக்கினி என்னை மூடியிருப்பதாக. இதுதான் உங்களுக்கு சுகம், இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் உங்களுக்கு பலன். வயிற்றில் இருக்க பிள்ளை மேலே கையை வச்சு ஜெபிச்சு பாருங்க, அந்த பிள்ளை உற்சாகமாக சுகப்பிரசமாக பெற்றெடுப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்புறப்பட்ட காரியம் செய்ய நீங்கள் பிள்ளையை வளர்க்க நீங்கள் சொல்லுங்க, யோபு போல என் பிள்ளையை நான் வளர்ப்பேன். யோபு தகன பலி செலுத்துறது போல நான் ஸ்தோத்திர பலியிட்டு என் பிள்ளையை வளர்ப்பேன். அல்லேலூயா. எல்லாம் எந்திரிங்க. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சுகம் தந்தீரே, கையை தட்டு. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. வல்லமை. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென். துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கூர்ந்து சத்தமா அனாயிட்டிங் பவர் ரெவரகா. ஆமென்.
கனவும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ரத்த சிந்தினே நன்றி ஐயா. எல்லாம் சொல்லுங்க, ரத்த சிந்தினே நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. சொத்திர பலி அப்பாவுக்கு. புதிய கனவும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. 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 மகிமை சொத்திர பலி அப்பாவுக்கு. புதிய கனவும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோமையா, அம்மை ஸ்தோத்திரிக்க. இந்த வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கும்படியான ஒரு கிருபையை தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு வசனத்தை போதித்து வேத வசனங்களை தியானம் பண்ணி துதித்து ஆராதித்து பிள்ளைகளை கற்றுக்கொள்ள வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தாங்க தகப்பனே. வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வைக்கும்படியான பிள்ளைகளை கற்றுக்கொள்ள வளர்க்கக்கூடியான ஒரு கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. உன் கழுத்தில் கட்டுகளை அவிழ்த்து விடு, தூசி உதறிவிட்டு எழுந்திரு. விளையாட்டி மீட்கப்பட்டிருக்கிற பணமினி மீட்கப்பட்டிருக்கிற வசனத்தின்படியாக இவர்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக, எழும்புற பிள்ளைகளாக, பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக, ஜாதிகளை சொந்தமாக்குற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுங்க தகப்பனே. இவர்கள் ஆண்டவரே வெறுமன திரும்பாமல் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியான ஒரு விடுதலையின் ஆவியானவர் இவர்களை கடந்து வரும்படியான ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் எல்லாம் உலகத்தின் பெருமை செல்வத்தின் எல்லாம் உடல் பொருள் ஆகிய உடல் கொடுத்து உடல் பொருள் ஆகிய உடமையில் கொடுத்து ஆனவராலயோ எனக்குள்ளே இயேசு, அப்பா ஆனவராலயோ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் நம்மளை இயேசுக்கிட்ட பிரிக்க முடியாது. எவ்வளவு உபத்திரவட்டும், எவ்வளவு வேதனை பட்டும் இயேசுக்கு நமக்கு இருக்கிற உறவை யாரும் பிரிக்க முடியாது.
வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் போற்றிலும் ஜெயம் பெறுவே. வேற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் போற்றிலும் ஜெயம் பெறுவே. திகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆமென். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் இறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் இறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. அப்பா, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசு முகமுகமாய் காண்பே. எல்லாரும் முகமுகமாய் முகமுகமாய் காண்பே. இதயம் எல்லாம் ஏங்குதையா, இதயம் எல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுவே. இயேசுவே உந்தன் அன்பு நதி